ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் நமஸ்காரம். கிருஷ்ணா கான்சியஸ் நிறைந்த புத்தாண்டு இனி நல்வாழ்த்துக்கள். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் ஹிஸ் கிரேஸ் கலாநிதி பிரபு. கலாநிதி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிப்பீங்களா? ஆர் யூ வாண்ட் மீ டு ஷேர் பிரபு? நீங்க பண்ணுங்க பிரபு. தேங்க்யூ ஸோ மச். நீங்களே பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் கேரி. ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கெல்லாம் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யாரும் நடுராத்திரி வரைக்கும் முழிச்சுன்னு இருந்து புத்தாண்டை வரவேற்கலைன்னு நினைக்கிறேன். நடுராத்திரி வரைக்கும் முழிச்சுன்னு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வைகுண்ட ஏகாதசிக்காக முழிச்சுன்னு இருக்கிறோம், முழிச்சுன்னு இருக்கலாம், ஜாகரம். அப்படி இல்லாமல் புத்தாண்டு ராத்திரி 12 மணிக்கு பிறக்கிறதுன்னு நினச்சின்னு முழிச்சுன்னு அது ஒரு பெரிய பைத்தியகார்த்தனம். நம்மளுடைய தினம் எப்பொழுதுமே சூரியோதயத்தில் தான் ஆரம்பிக்கும். அருணன் இந்திரன் திசை சேர்ந்தனன் ஒரு பால் அப்படின்னு பாசுரம். எப்படின்னா, அருணன்கிறது சூரிய பகவானுடைய டிரைவர், தேரோட்டி அருணன். இந்திரன் திசை அப்படின்னா கிழக்கு திசைன்னு அர்த்தம். இந்திரனுடைய திசை நம்ம வாஸ்துவில் தெரியும். கிழக்கு திசை இந்திரனுடைய திசைம்போ. அந்த கிழக்கில் அருணன் வந்துட்டான் அப்படின்னா என்ன ஆகும்னாக்கா அது பேர் டான். ஒரு லிட்டில் லைட் வில் ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங். சன் தெரியாது, இன்னும் முதல்ல டிரைவர் தான் தெரிவார். அப்போது லைட்டாக அந்த கொஞ்சமாக அந்த மார்னிங்கான டான், அந்த ஸ்ட்ரீக்ஸ் வில் ஸ்டார்ட் கம்மிங். அதுதான் அருணன் இந்திரன் திசை சேர்ந்தனன். அப்போ தான் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். வேதங்களையெல்லாம் அப்போ முனிவர்கள் ரிஷிகள்லாம் இசைக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பேர். சூரியன் வந்துட்டா பிரம்ம முகூர்த்தம் ஓவர். அந்த அருணன் அருணன் சூரியன் வர்றதுக்கு முந்தி இருக்கக்கூடிய காலம். அப்போதான் நம்ம தினம் ஆரம்பிக்கிறது. இது நம்ம பாரதிய கலாச்சாரம். நம்மளுடைய தினம்ங்கிறது என்னன்னா, சூரியோதயத்திலிருந்து சூரியோதயம் வரைக்கும் நம்மளுடைய ஒரு தினம். அப்போ புத்தாண்டு நம்ம கொண்டாடினால் கூட இன்றைய தினம் சூரியோதயத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டுமே தவிர நள்ளிரவில் அல்ல. இது பாடி கிளாக்னு சொல்லுவோம். நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு கடிகாரம் இருக்குது. அது கரெக்டாக வேலை பண்ணணும் அப்படின்னா அது சூரியோதயத்தோடு தான் லிங்க் பண்ணியிருக்கு. நடுராத்திரி 12 மணிக்கு நம்முடைய தினம் ஆரம்பிப்பதில்லை. அந்த விதத்தில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான பாசுரத்தை நாம் இன்று பார்க்கிறோம். ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை. ஏற்கனவே பிரபுஜி சொன்னதைப் போல ஆண்டாள் நாச்சியார் பூமாதேவியின் அவதாரம் என்று சொல்லப்படுகிறார். எப்படி சத்யபாமா பூமாதேவியோட அவதாரம்னு சொல்கிறோமோ அதை போல துளசி செடிக்கு கீழே கிடைக்கிறார். அது இன்னொரு விசேஷம். ஆக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியாக அறியப்படுகிறார். அவருடைய அந்த திருப்பாவை பார்த்தேன்னா, முதல் திருப்பாவை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். அது மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னா பௌர்ணமின்னு அர்த்தம் இல்லையா? மார்கழி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காது. ஏன்னா நம்மளுடைய தமிழ் மாதங்கள்லாம் எதில் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா, சூரியன் ஒரு ராசியில் நுழையும் பொழுது மாதம் ஆரம்பிக்கும். நம்ம 12 ராசி, நம்மளுக்கு 12 மாதம். சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு மாதம் எடுக்கிறார், 30 நாள். அப்படி தனுர் ராசிக்குள்ள சூரியன் நுழையும் பொழுது அது தனுர் மாசமாக அறியப்படுகிறது. ஆக நமக்கு இந்த மார்கழி மாசம்ங்கிறது தனுர் மாசம். சூரியன் தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய 30 நாட்கள். இதுக்கு முடிஞ்சு மகரத்துக்கு போயிடுவார். அந்த தனுர் மாசத்தை நாம் மார்கழி மாசமாக கொண்டாடுகிறோம். அப்போ சந்திரன் பௌர்ணமியா இருக்க மாட்டார் மார்கழி 1ஆம் தேதி. அப்போ அந்த கணக்கில் வச்சு பார்த்தா ஆண்டாள் நாச்சியார் இந்த கணக்கை சொல்லலை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மதி நிறைந்து இருக்கிறதுனா பௌர்ணமின்னு அர்த்தம். அந்த பௌர்ணமி எப்படின்னு பார்த்தாக்கா, வடதேசத்தில் மாசங்கள் சந்திரனுடைய அடிப்படையில் உண்டாகின்றன. சந்திரன் கரெக்டாக அவருடைய முழு நிலவாக இருக்கும் பொழுது மாதம் தொடங்கும். அடுத்த முழு நிலவு வரும்பொழுது மாதம் மாறிடும். அப்படி ஆண்டாள் நாச்சியார் தெற்கையும் வடக்கையும் இணைக்கிறார். மார்கழி மாசத்தையும் அவளோட அந்த பௌர்ணமியில் தொடங்கக்கூடிய மாசத்தையும் இப்படி கம்பைன் பண்ணுறா மார்கழி. அப்போ ஆண்டாள் நாச்சியார் என்ன ஆயிடுறா, தன்னைத்தானே ஒரு கோபியாக பாவித்துக் கொள்கிறார். அதனால தான் அங்கே விரஜபூமிக்கு போயிட்டா. இப்போ விரஜபூமியில் கரெக்டாக மாதம் தொடங்கிறது பௌர்ணமியில்.
அதனால்தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா. அப்படி படிப்படியா எல்லாரையும் கார்த்தாலை எழுப்பிண்டு எப்படி நோன்பு இருக்கணும், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி பையத்துய்ந்த பரம நடிப்பாடி, அந்த இதெல்லாம் சொல்றான். நம்ம மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சமும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தையில் இருந்த விரதம் எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத சொல்றான். இந்த விரதம் நாம் எல்லா ஆடம்பரங்களையும் துறக்கிறோம், மிக எளிமையாக இருக்கிறோம். அதிகாலையில் அந்த குளிரா இருந்தா கூட அதிகாலையில் எழுந்து நதியில போய் ஸ்நானம் பண்ணி யமுனா நதியில ஆடைகளை நல்ல தூய ஆடைகளை உடுத்தி கொண்டு பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து பாடிக்கொண்டு பகவானுடைய கோவிலுக்கு செல்கிறோம். இது ஆண்டாள் நாச்சியார் சொல்ற வழி. இந்த பாவை நோன்பை அங்கிருந்தவர்கள் நோற்றார்கள். யாரு? கோபியர்கள். எதற்காக நோற்றார்கள் அப்படின்னா, எங்களுக்கு கண்ணபிரான் கணவனாக கிடைக்க வேண்டும். நந்தகோப சுதம் தேவி பதிமே குருத்தே நமகா. நந்தகோபனுடைய மகன் கிருஷ்ணன் இருக்கானே, அவன் எங்களுக்கு கணவனாக வாய்க்க வேண்டும் என்று இந்த பெண்கள் எல்லோரும் பிரார்த்திக்கிறார்கள். இந்த இடத்தை நாம நம்ம தத்துவ ரீதியாக பார்ப்போமானால், ஒரே புருஷன் கிருஷ்ணர் மட்டும்தான். ஜீவாத்மாக்கள் எல்லோரும் பிரகிருதி, அதாவது அவர் அனுபவிக்கப்படுபவர்கள். புருஷன்னா என்னது? அனுபவிப்பவர். ஒரே ஆண், அவர் தான் கிருஷ்ணர். மற்ற ஜீவாத்மாக்கள் எல்லாம் பிரகிருதி, பெண்பால், அவரால் அனுபவிக்கப்படுபவர்கள். இந்த பாவத்தை நாம் அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். மனித பிரிவை அடைந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் நான் ஒரு பிரகிருதி, பகவானால் அனுபவிக்கப்பட வேண்டியவள் அப்படிங்கிற உணர்வு ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே இருக்க வேண்டும். ஸோ அந்த பாவத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த கோபியர்கள் எல்லோரும் எனக்கு கணவனாக கண்ணன் வேண்டும் அப்படின்னு வேண்டும் பொழுது என்ன பொருள்? எல்லா ஜீவாத்மாவும் கண்ணனை சார்ந்து வாழ நாம் ஆசைப்படுகிறோம். கண்ணபிரானோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்தன்னோடு உற்றோமை ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேன். அப்படி பாடுறா ஆண்டாள் நாச்சியார். எல்லா பிறவிகளிலும் நீதான் எனக்கு கணவன், என்னை பாதுகாப்பது, எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பது எல்லாமே நீதான். நான் உன்னை மொத்தமாக சார்ந்திருக்கிறேன். இதைத்தான் நம்ம சிக்ஷாஷ்டகத்துல ஆசிரிஷ்யவா பாதரதாம் நஷ்டுமாம் அதர்ஷனான் மர்பகதாம் கரோத்துவா யதா ததாவா விததாத்து லம்படோ மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரக. என்னுடைய பிராணநாதன் நீதான் அப்படின்னு கண்ணபிரானே நாம் அவரை ஆசிரியக்கிறோம், அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பிராணநாதன் அவர்தான். அதற்கான நோன்பு தான் பாவை நோன்பு. பாவை நோன்புன்னா காத்தியாயினி அப்படிங்கிற தேவிய அந்த மண்ணை பிசைஞ்சு அவளுடைய திருவுருவத்தை பண்ணி வச்சு குளிச்சுட்டு அவளை பிரார்த்திக்கிறார்கள் கோபியர்கள் எல்லாம். எதுக்கு பிரார்த்திக்கிறார்கள்? கண்ணபிரானே எங்களுக்கு கணவனாக தர வேண்டும். மகாயோகின் யதீஸ்வரி, அவளை காத்தியாயினை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி, அவள் யதிகளுக்கெல்லாம் தலைவி. யத்தினா என்ன அர்த்தம்? இந்த ஜட உலகத்தை துறந்து ஆன்மீக உலகத்தை நாடுகிறவர்களுக்கு பேர் யத்தி அப்படின்னு. யத்திராஜ் அப்படின்னு நாம ராமானுஜாச்சாரியார சொல்லுவோம். யத்திகளுக்குள் அரசன். யத்தி கிடையாது, யத்தி அப்படின்னா சன்னியாசிகளுக்கு அரசன் அப்படின்னு அவர் சொல்லுவோம். அந்த விதமாக இவர்கள்லாம் காத்தியாயினியிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி வரிசையா வரும்போது முதல்ல எல்லாம் பார்த்தோம்னா எல்லாரையும் எழுப்பிண்டே வர ஆண்டாள் நாச்சி. தூங்கிட்டு இருக்கிற ஆத்மாக்களை ஜீவஜாகோ ஜீவஜாகோ கௌரச்சாந்த போலே, அது போல ஜீவாத்மாக்களை உறங்கிக் கொண்டிருக்கிற ஜீவாத்மாக்கள், கொத்த நித்ரா மாயையின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற ஜீவன்களே நீங்கள் எழுந்திருங்கள் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு உறங்கிக் கொண்டிருக்கிற ஜீவாத்மாக்களை எழுப்புகிறார். அதே போல இங்க கோபியர்களை எல்லாம் போய் ஆண்டாள் நாச்சியார் எழுப்புறார். எழுந்திருங்கோ, தூங்கிண்டே இருக்காதீங்கோ. அந்த தூக்கம்ங்கிறது என்னது? மகா மாயையில் உறங்கக்கூடிய நித்ரை. நான் ஜீவன் என்பதை மறந்து, அப்போதான் இந்த கனா ஆரம்பிக்கிறது நமக்கு இல்லையா? நான் ஒரு ஆத்மாங்கிறத எப்போ நம்ம மறந்து போகிறோமோ அப்போ நாம் ஒரு உடலை ஏற்றுக்கொள்கிறோம். தினசரி நமக்கு நடக்கக்கூடிய அனுபவம் தான். படுக்கலை போய் படுத்துக்கிறோம். படுத்துட்டோன்னா இந்த உடம்பை நம்ம மறந்து போகிறோம். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய புலன்கள் எல்லாம் செயலிழந்து போகின்றன. அப்போ நாம் மற்றொரு உடலை ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு பேர் கனவு உடல் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த கனவு உடல்ல பல காரியங்களை செய்கிறோம், பல அனுபவங்களை பெறோம். இதெல்லாம் நாம் செய்கிறோம்னு நினச்சிக்கிறோம்னா தூங்கி எழுந்தவன எல்லாம் கனவு, எல்லாம் பொய் அப்படிங்கிறோம் இல்லையா? அதை போல ஜீவாத்மா ஜீவேர ஸ்வரூபோய் கிருஷ்ணர் நித்யதாஸ், பகவானுக்கு நித்தியமாக தாசியம் செய்யக்கூடிய அந்த ஜீவாத்மா தன்னை மறந்து போய் இந்த ஒரு பௌதிக உடலாக தன்னை பாவித்து கொள்ளும் பொழுது அது ஒரு கனவாக அறிய வேண்டும். அந்த மாயையின் மடியில் படுத்து உறங்கக்கூடிய அந்த கனவிலிருந்து நம்மை தட்டி எழுப்புபவர்கள் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அந்த விதமாக ஒரு ஆச்சாரியராக ஆண்டாள் நாச்சியார் தூங்கிக் கொண்டிருக்கிற ஜீவாத்மாக்களை தட்டி எழுப்புறார். ஓ பிரகிருதி, எழுந்துக்கோ, நீ கிருஷ்ணருடைய நித்தியமான சேவை செய்ய வேண்டியவள், நீ எழுந்திருந்து உன்னை தூய்மை செய்து கொள். அகமும் புறமும் அப்பவித்ரா பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சவாகிய அபியந்தர சுச்சி. புண்டரீகாட்சனாகிய கண்ணபெருமானை யார் மனத்தால் நினைக்கிறார்களோ அவர்கள் உள்ளும் வெளியும் தூய்மை அடைகிறார்கள். அந்த விதத்தில் இந்த அதிகாலையில் உஷத்காலம் அப்படின்னு சொன்னது, உஷத்காலம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து தன்னை உள்ளும் புறமும் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். ஸ்நானம் பண்ணி பகவானுடைய நாமத்தை ஓத வேண்டும். அந்த விதமாக ஆண்டாள் நாச்சியார் 15 பாசுரங்கள் எல்லாரையும் எழுப்பி கொண்டு வருகிறாள். ஜீவாத்மாக்களை எல்லாம் எழுப்பிண்டு எங்கே போகிறா? கண்ணபிரானுடைய திருக்கோயிலுக்கு போகிறா. ஸோ அந்த விதமாக இன்றைய பாசுரம் அமைகிறது. போயாச்சு, எல்லாரும் போய் வாயில் காப்பானை எழுப்பியாச்சு, அவனோட பர்மிஷனை வாங்கிட்டு இப்போ உள்ளே போகிறான். இப்போ பகவானை எழுப்ப போகிறா. பகவானை எழுப்பதுக்கு முன்னாடி நந்தகோபரையும் யசோதையையும் பலராமரையும் எழுப்புகிறாள். அந்த விதமாக இன்றைய பாசுரம் அமைகிறது. அம்பரமே அப்படின்னா உடைன்னு ஒரு அர்த்தம், ஆகாசம்னு ஒரு அர்த்தம். 2 அர்த்தம் ஒரே வார்த்தைக்கு. சம்ஸ்கிருதத்தில் எப்படி பல வார்த்தைகள், பல அம்பரம்ங்கிறதும் சம்ஸ்கிருத வார்த்தை தான் உண்மையில். அம்பரமே அப்படின்னா உடை, தண்ணீரே நீர், சோறு உணவு, இதையெல்லாம் அறம் செய்யும் எம்பெருமான் இதையெல்லாம் தானம் பண்றார். யாரு? அவன் தான் கோபர்களுக்கெல்லாம் அரசராகிய நந்தகோபர் இல்லையா? கோபர்களுக்கு அரசர் நந்தகோபர், அரசி யசோதா மையா. ஸோ அந்த விதமாக முதல்ல நந்தகோபரை எழுப்புகிறார்கள். எப்பவும் தான தர்மங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்குறோம், கிருஷ்ணர் பிறந்துட்டார் எங்கே? சிறைச்சாலையில். பிறந்த உடனேயே வசுதேவருக்கு தானம் பண்ணணுமே, பிராமணர்களுக்கு பசுமாடுகளை தானம் பண்ணணுமே, பலவிதமான தானங்கள் செய்யணுமே, தானியங்கள், அதெல்லாம் மனசால பண்ணுறார் உடனடியாக. அவரால் வேற ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தை பிறந்துருது அப்படின்னா மனசால தானம் பண்ணார். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பாரதிய கலாச்சாரம். பாரதிய கலாச்சாரம்னா பிறந்த நாளைக்கு கிஃப்ட் வாங்கிக்கிறது இல்லை இல்லையா? பிறந்த நாள் வந்தால் கிஃப்ட் கொடுக்கணும். எல்லா நல்ல நாட்களையும் தானங்களை தர வேண்டும், பெற வேண்டும்னு நினைக்கிறது ரொம்ப தாழ்ந்த மனப்பான்மை. நாம் பெற வேண்டியது கிருஷ்ண பிரேமை மட்டும்தான், மற்ற எல்லாமே தர வேண்டியவை தான். ஸோ அந்த விதமாக நந்த மகாராஜா எதை வசுதேவரால் செய்ய முடியலையோ அதை நந்த மகாராஜா செய்கிறார் இல்லையா? கிருஷ்ணர் ராத்திரியில் பிறந்துட்டார். காலம்பரை அந்த நியூஸ் நந்தகோபருக்கு வருது, பசுமாடுகளை கறக்கிறதுக்காக போயிருக்கார். நியூஸ் வருது, ஒரு பிராமணி சொல்கிறா, சொல்ல முடியல அவளால், ஆனந்தத்தில் திக்கு முக்காடின்னு இருக்கா, வாய் பேச வரல. நந்த மகாராஜாவுக்கும் யசோதாவுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. இந்த பிராமணிக்கு என்ன ஆனந்தம் அப்படின்னா, இதுதான் விரஜம். விரஜபூமியில் ஒருத்தரோட ஒருத்தர் அளக்க முடியாத அளவில் பிரேமை கொண்டிருக்கிறார்கள். நந்தகோபருக்கும் யசோதிக்கும் குழந்தை இல்லையே அப்படின்னு அந்த கோகுலமே அழுதுன்னு இருக்கு, துக்கத்தில் இருக்கு. ஆனால் எப்போ கொஞ்சம் வயது ஆயிடுச்சு, நந்தகோபருக்கும் யசோதிக்கும் வயசு அதிகம், ஏறக்குறை நடுவயது. அந்த சமயத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கணும்னு ரொம்ப ஆனந்தமாக அந்த பிராமணி வரா. அதை கேட்டுட்டு நந்த மகாராஜா போகிறார், போய் குழந்தைய பார்க்குறார். அதுக்கப்புறம் குழந்தையோட பிறந்த நாள் மறுநாள் கொண்டாடப்படுகிறது. அதில் ஏராளமான தானங்கள் தர, அதெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது பாகவதத்தில் பார்த்தோமானால். ஏராளமாக தானம் பண்ணுறார். அதைத்தான் அறம் செய்யும். இந்த தான தர்மங்கள் செய்கிறதுக்கு பேர் அறம் அப்படின்னு பேர். அம்பரமே தண்ணீரே சோறு, எங்களுக்கு உண்டான சகலமும் நீதான் கொடுக்குற அப்படின்னு நந்தகோபனை புகழ்கிறார் ஆண்டாள் நாச்சியார். அந்த பிரஜபூமியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உணவு, உடை, நீர் எல்லாமே அவர் தான் கொடுக்கிறார் அப்படின்னு அவரை கொண்டாடுகிறார். அடுத்ததாக எழுந்திராய், எழுந்துக்கோங்கோ அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி உண்டாகும். நம்மெல்லாம் உஷத் காலத்துல எழுந்து குளிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ இவா என்ன இன்னும் தூங்கின்னு இருக்காளே அப்படின்னு ஒரு கேள்வி உண்டாகலாம். உண்மையில இது யோக நித்ரா.
இல்லையா? இது ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் புரியும். நம்ம எப்போ ஆத்மா எழுந்துக்கிறதோ, இந்த ஜட உடலை விட்டு ஆத்மா எப்போ எழுந்துக்குமோ அப்போ அது ஆன்மீக உலகத்தில் நுழைய தயாராகிறது. ஆன்மீக உலகம்னா யோக மாயையோட டெரிட்டரி. ஆன்மீக உலகம் முழுக்க முழுக்க யோக மாயையால் ஆளப்படுகிறது. இன்னொரு விஷயத்தையும் சொன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இந்த ஆத்மா ஆத்மான்னு நம்ம சொல்றோமே, ஸ்பிரிட் ஸ்பார்க் இல்லையா, ஆன்மீக பொறி, பகவானுடைய ஒரு சிறிய அங்க துணுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அம்சம் மம ஏவ அம்சோ, பகவானுடைய அம்சமான இந்த ஜீவாத்மாக்கு தூக்கம்ங்கிறதே கிடையாது. இது எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய பொருள். நாம எப்போ இந்த ஜட உடலை ஏற்றுக்கொள்கிறோமோ, இந்த ஜட உடல்ல 3 வகையான அனுபவங்களை அந்த ஆத்மா அடைகிறது. இதுக்கு பேரு ஜாகிரத, ஸ்வப்னா, சுஷுப்தி அப்படின்னு சொல்லுவோம். ஜாகிரதானா இப்போ நம்ம முழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இது ஜாகிரத அப்படிங்கிற அனுபவம். இப்ப நம்ம முழிச்சுட்டு இருக்கிற அனுபவம். அடுத்தது தூக்கத்துல சொப்னம் காண்றோம், கனவு உடலில் அனுபவிக்கிறோம். அப்பவும் ஆத்மா தான் அனுபவிக்கிறது. இப்ப இருக்கிற ஜட உடல்ல முழிச்சுட்டு இருக்கிற நிலையில அனுபவிக்கிறதும் அதே ஆத்மா. தூங்கும் பொழுது கனவுலகத்தில் அந்த கனவை அனுபவிக்கிறதும் அதே ஆத்மா. விழிப்பும் உறக்கமும் இல்லாத ஒரு நிலை சுஷுப்தி நிலை, அதில் ஆத்மா உண்மையில் விழித்திருக்கிறது. அதுலதான் உண்மையா இதுல 2 வகையான அனுபவங்கள். சுஷுப்திங்கிறது உண்மையான எந்த கனவும் இந்த பொய்யான இந்த நினைவும் இல்லாத ஒரு நிலை சுஷுப்தி. அதனாலதான் நம்ம தூங்கி எழுந்த அப்புறம் கூட நம்ம சில சமயம் சொல்லுவோம், எனக்கு நல்ல தூக்கம், கனவு கூட வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கனவு கூட வரல, ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை அப்படின்னா கனவு வரலன்னு எப்படி எனக்கு தெரியும்? ஏனென்றால் ஆத்மா 24 மணி நேரம் 24/7 365 முழிச்சுட்டு தான் இருக்கு. ஆத்மாவுக்கு உறக்கம்ங்கிறது கிடையாது. உறக்கம்ங்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆத்மாவுக்கு உணவோ உறக்கமோ எதுவுமே தேவையில்லை. அதனால அதுக்கு பேரு ஆத்மா ராமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் தன்னை ஆத்மாவாக அறிந்து விட்டாரோ அவருக்கு உறக்கம் இல்லை. ஆத்மாராமர் தனக்குள்ளேயே ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அவருக்கு உணவு உடை உறக்கம் இதெல்லாம் தேவையில்லாமல் போகிறது. அந்த விதமாக நாம் அறிய வேண்டும். இப்போ நாம மகாமாயையின் தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டோம். ஆண்டாள் நாச்சியார் 15 பாசுரமா நம்மளை எழுப்பின்னு இருக்கா. இப்போ எழுப்பியாச்சு, குளிச்சாச்சு, தன்னை தூய்மை செய்து தூய உடைகளை அணிந்து கொண்டாச்சு. இப்போ பகவானுடைய கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம யோக மாயைக்குள் நுழைகிறோம். இந்த யோக மாயையில உண்டாகக்கூடிய நிலைகள் எல்லாமே லீலைகள் தான். இதுல எல்லாமே உண்டா. இங்க எப்படி அங்க இருக்கிறதோட பிரதிபலிப்பைத்தான் நாம் ஜட உலகத்தில் பார்க்கிறோம்னு சொல்லப்பட்டு, அங்க இருக்கிறது நிஜம். அந்த நிஜ நிலையில நுழைஞ்ச பிறகு அங்க இருக்கக்கூடிய உறக்கம், சாப்பிடுறது எல்லாமே லீலைகள் தான். எல்லாமே ஆனந்தத்தை அதிகரிப்பதற்காக பகவானுடைய ஏற்பாடுகள், யோகமாயா தேவியின் ஏற்பாடுகள். அந்த விதத்துல இந்த தூக்கத்திலிருந்து எழுப்புறதுங்கிற லீலை இப்போ செய்யப்படுகிறது. அந்த லீலையாக முதல்ல நந்தகோபுரம் எழுப்புறார் ஆண்டாள் நாச்சியார். அடுத்ததாக கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். பேரை சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு அடைமொழிகள் சொல்லிட்டு தான் பேர் சொல்லப்படுது. நந்தகோபாலருக்கும் அடைமொழிகள், அவரை புகழ்ந்து பேசி, அதான் உத்தம ஸ்லோகம். அவர் பலவிதமாக புகழ்ந்து பேசி கடைசியா அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. அதே போல கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, பெண்களுக்கெல்லாம் தலைவியே, குலவிளக்கே, யாதவர் குலத்தின் விளக்கே, எம்பெருமாட்டி, எல்லாருக்கும் அரசியே, யசோதா. யசோதாங்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கு. யசோதா, இந்த தா அப்படின்னா தருபவள் அப்படின்னு அர்த்தம். யசோனா புகழ். நந்தகோபருக்கே, நந்த கோகுலத்திற்கு புகழை தருபவள் யசோதா. அதனால யசோதா. அறிவுராய், நீயும் தூங்கி எழுந்துக்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தராய் எழுப்புறா. அடுத்தது அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த ஒம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். கிருஷ்ணர்கிட்ட போய் எழுப்புறா. என்னன்னு சொல்லி எழுப்புறா? திரிவிக்ரமாவதாரத்தை ஞாபகப்படுத்தி எழுப்புறா. அம்பரம், இந்த இடத்துலயும் அம்பரம் பார்த்தீங்களா? முதல்ல ஒரு அம்பரம், இப்போ ஒரு அம்பரம். மறுபடியும் முதல்ல இருக்கிற அம்பரம் உடை, இங்க இருக்கிற அம்பரம் ஆகாசம். ஆகாசம்ங்கிறது இந்த ஜட பிரபஞ்சத்தின் உடை இல்லையா. ஜட பிரபஞ்சம் ஆகாயத்தால் மூடப்பட்டு இருக்கிறது. ஜட பிரபஞ்சத்தை மறைக்கிறது ஆகாசம். அதனால அதையும் அம்பரம் சொல்லுவோம், உடையும் அம்பரம் சொல்லுவோம். திகம்பரா அப்படின்னு என்ன அர்த்தம்? திக்குகளையே ஆடையாக உடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்வாணமா இருக்காரு அர்த்தம். திகம்பர சாமியார்.
உடை அணியாத நிர்வாண சுவாமியார் அர்த்தம். திக்குகளையே அம்பரமாக அணிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏகாம்பரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா ஏகாம்பரம்னா என்ன அர்த்தம்? ஏகாம்பரேஸ்வரர். ஹரே கிருஷ்ணா. கேட்டுக்கோ இல்லையா, நிறைய பேருக்கு ஏகாம்பரம்னு பேர் இருக்கு. என்ன அர்த்தம்? சிவபெருமான். அவருக்கு ஏன் ஏகாம்பரம்னு பேரு? அது நான் சொல்றேன் அர்த்தம் என்ன. ஏகாம்பரம் அப்படிங்கிறது தப்பு, நம்ம தமிழ் படுத்திவிட்டோம். அது சம்ஸ்கிருத பதம் தான். ஏகாம்பர நாதர், ஏகாம்பர வனம். அது இந்த காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கு. அது ஏகாம்பரேஸ்வரர் கிடையாது, ஏகாம்பரேஸ்வரர். ஏக ஆம்ர, மாமரத்தின் கீழ் அமர்ந்திருப்பவர். நம்ம பார்க்கிறோம் பெரிய மாமரத்துக்கு கீழ் பகவான் உட்காந்துருக்காரு சிவபெருமான். அதனால ஏக ஆம்ர, ஏகாம்பரம் கிடையாது. ஏகாம்பரம்னா ஒரே உடைய உடுத்துன்னு இருக்காரு அர்த்தம். அப்படி அர்த்தம் அல்ல. ஸோ ஏகாம்பரம்ங்கிறது வேற, அது அம்பரம் அல்ல. ஸோ அம்பரம் ஊடறுத்து ஆகாசத்தையும் கிழிச்சுண்டு ஓங்கி அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாராம். முதல்ல குள்ளனா இருந்தார், பாமரராக இருந்தார். அப்புறம் அந்த 3 அடி தானம் எப்போ பெற்றாரோ அப்போ ஓங்கி அம்பரம் ஊடறுத்து ஆகாசத்தை கிழிச்சுண்டு உலக அளந்த உம்பர். உம்பர்னா தேவர்கள். கோமானே அரசனே, தேவர்களுக்கெல்லாம் அரசனே, தேவதேவனே, எப்படி நீ இந்த மூவுலகத்தையும் அளந்தாய், ஆகாச கூரையை நீ கிழித்தாய். பிரம்மாவின் கமண்டல நீரோடு சேர்ந்து அப்பதான் கங்காதேவி பிரவசிக்கிறார். பிரஜா நதியும் பிரம்மாவின் கமண்டலு நீரும் பகவானுடைய அந்த கால் கட்டவர்களுக்கு அபிஷேகம் செய்து அது பாஞ்சு வர்றதுதான் மூவுலகங்களிலும் பாயக்கூடிய கங்கா நதி. ஸோ அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி எழுந்திராய் அப்படின்னு எழுப்புகிறாள். உண்மையில நாமெல்லாம் முழிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையா இருக்கிறது பகவானுடைய விழிப்பு தான். இந்த ஆத்மாக்கள் எல்லாமே பகவானுடைய அம்சங்கள் தான். இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் உயிரோட்டம் அவர் தான். ஜடம்ங்கிறோம் இந்த பிரபஞ்சம். இந்த ஜட பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் நிறைந்திருப்பவர் க்ஷீரோதக சாயி விஷ்ணு. அதனாலதான் இந்த அணுக்கள் கூட செயல்படும். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நிறைந்திருக்கிறார், வெளியிலையும் நிறைந்திருக்கிறார், சகலமாகவும் இருக்கிறார். அதனாலதான் நாம பேசுறோம், பாடுறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். எல்லாமே நம் செய்வதற்கு அடிப்படையாக அவர் தான் இருக்கார். நாம ஒரு வெறும் ஆத்மா தான். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்திருக்கு, அவ்வளவுதான். சிறியதுங்கிறது ஆத்மா, கண்ணுக்கு தெரியாத நம்ம ஆத்மா. அந்த பகவானுடைய ஒரு சிறு பொறி அது செத்ததின் வயிற்றில் வந்து பிறந்துடுது. செத்ததுங்கிறது என்னது? ஜடம். இந்த மகாமாயால் உண்டாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் இருக்கு, இது மொத்தமும் ஜடம், உணர்வற்றது. இந்த உணர்வற்ற ஜடத்துக்குள்ள இந்த உயிராகிய ஜீவாத்மா வந்து பிறந்திருக்கு. அதனாலதான் செத்ததின் வயிற்றில் சிறியதுல. செத்த வாழ்க்கை எங்க குழந்தை பிறக்கும்? உயிரோடு இருக்கிற தாயாருக்கு குழந்தை பிறக்கும், செத்த பணத்துக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஆனா கேட்கிறார் மதுரகவி நம்மாழ்வார்கிட்ட, செத்ததின் வயிற்றுல சிறியது பிறந்தால் இந்த ஜடத்துக்குள்ள ஜீவாத்மா வந்துட்டா அது எத்தத்தின்னு எங்கே கிடக்கும்? அது எப்படி நடந்துக்கும்? ஒரு ஜீவாத்மா நித்தியமான உயிர் ஆகிய அந்த ஜீவாத்மா இந்த ஜடத்துக்குள்ள வந்தா அது என்ன பண்ணும்னு கேட்டா நம்மாழ்வார் சொன்னார், அத்தத்தின்னு அங்கே கிடக்கும். இந்த ஜீவாத்மா இந்த ஜடத்தையே அனுபவிச்சுண்டு ஜடத்தோட ஜடமா இருக்கும், தன்னை ஜீவனாக அது அறியாது. எப்போ அறியும்? ஒரு குரு வந்து அந்த ஜீவனை தட்டி எழுப்பணும். ஜீவஜாகோ ஜீவஜாகோ கௌரச்சாந்த போது கொத்த நித்திர ஜாவோ மாயா பிசாச்சிர கோலி. இந்த மாயாதேவிங்கிற பிசாச்சியோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கியே, ஜீவஜாகோ ஜீவஜாகம் எழுப்பணும். ஒரு குரு வந்து எழுப்பின பிறகுதான் இந்த ஜீவாத்மா அறிவுறுகிறான். அந்த விதத்துல நாம் விழித்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறதே அந்த பரமாத்மா தான். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமாத்மா தான் ஜீவாத்மாவுக்கு உயிரோட்டத்தை தருகிறார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் 2 இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, ஆத்மா பரமாத்மா சொல்லுவோம். இந்த பரமாத்மாவிடமிருந்து தான் வெளிச்சத்தை ஆத்மா பெறுகிறான். அந்த ஆத்மாவிலிருந்து போலி அகங்காரத்துக்கு அது போகக்கூடாது. இந்த ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் அகங்காரம் நம்ம ஆத்மா வாங்கிண்டு அதை போலி அகங்காரத்துக்கு கொடுத்துடுறது. அப்ப என்ன ஆகுது? நாம் ஒரு ஜட உடலை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த ஜட உடலிலிருந்து விடுபடுவதற்காக நாம் திரும்ப அந்த பரமாத்மாவை பார்க்க வேண்டும். எப்படி 2 பட்சிகள் உட்கார்ந்துருக்கு ஒரு மரத்துல, ஒரு பட்சி பழங்களை சாப்பிடுது, இன்னொரு பட்சி அதுல எந்த ஆசையும் இல்லாம இருக்கு. அந்த பட்சியை இந்த
இந்த ரெண்டாவது பட்சி எப்போ திரும்பி பார்க்கிறதோ அதுவும் அந்த நிலையை அடைகிறதுன்னு சொல்ற மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை எப்பொழுது நாம் பார்க்கிறோமோ, இந்த ஜட உலக அனுபவங்களை துறந்து எப்போ உள்முகமாகி பகவானை பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் விடுதலை அடைகிறோம். அந்த விதத்துல அவர் எப்பவும் தூங்குறது கிடையாது. நமக்கு இந்த 3 வகை அனுபவங்களை தரக்கூடிய பகவான் எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்கிறார். அவரை எழுப்புறார். இதுதான் லீலைன்னு சொல்லு. உறங்காது எழுந்திராய், செம்பொர் கடலடி செல்வா பலதேவா, காலில் பொன்னாலான கொலுசு அணிஞ்சு இருக்கக்கூடிய பலதேவா நீயும் எழுந்துக்கோ அப்படின்னு குடும்பத்தையே எழுப்புறார். கிருஷ்ணர், பலராமர், அப்பா அம்மா எல்லாரையும் எழுப்புறார். உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவை. உம்பி அப்படின்னா உன் தம்பி அப்படின்னு பலதேவனை எழுப்பி உம்பியும் நீயும், நீயுங்கிறது பலதேவர், உம்பி அப்படிங்கிறது உன்னுடைய தம்பியாகிய கண்ணபிரான். உறங்கேலோர் எம்பாவாய், எழுந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். ஸோ இது நமக்கு ரொம்ப உற்சாகம் ஊட்டக்கூடிய விஷயம் திருப்பாவை கௌடிய வைஷ்ணவர்களுக்கு எல்லாம். ஏன்னா நாம எல்லோருமே கௌடிய வைஷ்ணவர்கள் எல்லாம் அந்த விரஜ அனுபவத்திற்கு ஆசைப்படுகிறோம். விரஜபூமியில நாமும் அங்கு போய் சேர்ந்து கொள்ள வேண்டும், அங்க இருக்கக்கூடிய லீலைகளில் பங்கு பெற வேண்டும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு இந்த ஆண்டாள் நாச்சியார் அந்த அனுகிரகத்தை நமக்கு தருகிறாள். நாம போனா பிருந்தாவனத்துல கூட ஆண்டாள் நாச்சியாருடைய திருக்கோவிலை நாம் பார்க்கிறோம். பெருமாளோட சேர்ந்து ஆண்டாள் நாச்சியார், இங்கெல்லாம் ஆண்டாள் தனித்தனி சன்னதியில் இருக்கா. நாம் அந்த ஒரு இடத்துல தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்ப்போம். அதை போல பிருந்தாவனத்திலையும் பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரை நாம் பார்க்கிறோம். அந்த விதமாக அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான திருப்பாவை பாசுரம் நம்மை அந்த விரஜபூமியில் இருக்கக்கூடிய கோபியர்களுடைய மனோபாவத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ மிக உன்னதமான அனுபவமாகிய மாதுரிய பிரேமையில் நாம் நுழைவதற்கான வாய்ப்பை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு நல்குகிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணன் பிரபு. ஹரே கிருஷ்ணன். பக்தர்களை யாரா கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி பாகவத ஸ்லோகத்தோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. டிஸ்பிளே பண்ணுங்க. டைம் இல்லை, பாத்துக்கோங்க. பாகவதம் அப்படிங்கிறது விரஜபூமியை பத்தின விஷயம்தான் தசமஸ்கந்தத்தில் இருக்கு. அந்த விரஜபூமியில நாம பார்க்கிறோம் மித்திலாச்சாரி கோபிகள் அப்படின்னு இருக்காங்க. அந்த மித்திலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பகவானை கணவனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது அவர்கள் மீண்டும் இந்த இடத்தில் ராமாவதாரம் மித்திலை ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல கோபியர்களாக பிறக்கிறார்கள். அந்த கோபியர்கள் தான் இந்த காத்தியாயன விரதத்தை அனுஷ்டித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த காத்தியாயன விரதத்தை அனுஷ்டித்த பிறகு கடைசி நாள் பகவான் அவருடைய வஸ்திரங்களை திருடுகிறார் சீர்காட்டுல. இந்த கோபியர்களுக்கு தான் அந்த லீலையைத்தான் நாம் காத்தியாயன விரதமாக 30 நாள் அவ அனுஷ்டித்த பிறகு பகவான் அவர்களை தங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். அதுக்காக தான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் நிர்வாணமாக பார்த்தார் அப்படின்னா அவள் அவருடைய மனைவின்னு அர்த்தம். மனைவியை தவிர வேறு யாரையும் ஒருவர் நிர்வாணமாக பார்க்க கூடாது. அந்த விதத்துல அந்த 30 நாள் விரதத்துடைய பயனை இறுதி நாளில் பகவான் அவர்களுக்கு வழங்குகிறார். அந்த விதமாக நாம் அந்த பாகவதத்தில் பகவானுடைய லீலையும் இங்க ஆண்டாள் நாச்சியார் பாடக்கூடிய பாட்டையும் நாம் இந்த விதமா புரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. Hare Krishna Prabhuji Pranama. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Prabhuji. Here we are Andal is Andal வந்துட்டு பலராமனையும் எழுப்புறாங்கன்னு சொல்றது இல்ல, அது எப்படி? இது வந்துட்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் தானே நடக்கிறது இல்ல? யசோதா இது அதுதான் சொன்னேன், பிருந்தாவனத்துல நடக்குது. ஆண்டாள் நாச்சியார் பிருந்தாவனத்துல இருக்கா, கோபி ஆயிட்டா. அத்தனை கோபிகளே எழுப்புறதுக்கு அப்புறம் பிருந்தாவனத்துல போறதா? இல்ல கோபியர்கள் எல்லாம் பிருந்தாவனத்துல தான் இருக்கா, ஆண்டாளும் பிருந்தாவனத்துல தான் இருக்கா. அவ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இல்ல. இப்போ அவளுடைய ஆத்மா பிருந்தாவனத்துக்கு போயாச்சு. நம்ம இப்ப பிருந்தாவனத்துல காத்தியாயன விரதம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம் 30 நாளா. அதுதான் நான் சொன்னேன் முதல்லயே, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்ங்கிறது இங்க மார்கழி மாசம் பௌர்ணமியில ஆரம்பிக்காது. ஆரம்பிக்கிறது அங்கதான். முதல் பாசுரத்திலேயே அவ போயிட்டா விரஜபூமிக்கு, இங்க இல்ல. அப்ப அந்த அத்தனை கோபிகளையும் அங்கே தானே எழுப்புறதா, அல்லாத ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லையா?
ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்ல, கோபிங்கிறது எல்லாமே பிரஜபூமி. அப்ப மாமன் மகளே அப்படின்னு எல்லாம் சொல்றது இருக்குல்ல, அப்ப அது இது எல்லாமே அவ ஒரு கோபி ஆயிட்டா, அப்ப மிச்ச கோபியர்கள் எல்லாம் எழுப்பிட்டு போறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹாப்பி ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த ஹரே. ஆத்மாவையும் பரமாத்மாவோட ரொம்ப நல்லா சொன்னேன், ரொம்ப நல்லா சொன்னேன். அது அந்த அவ்வளோ அவ்வளோ அழகா அதை அதை எப்படி கரெக்டா புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ கரெக்டா சொன்னேன் நீங்க. இதெல்லாம் ஆச்சாரியர்கள் Thank நமக்கு கொடுக்கிற பிச்சை. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபுஜி, ரொம்ப திருப்தியா இருந்தது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஆழ்வாரோட இந்த தத்துவம் ஆத்மாவை பத்தி அவர் கேட்டது அதெல்லாம் எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சேர்த்து. அப்புறம் சைத்தன்ய மகாபுருஷால் எப்படி அவர் எழுப்புறார் எல்லாரையும் அந்த கம்பைன் பண்ணி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மதுரகவி ஆழ்வாரை பத்தி நல்லா அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. பிரேக் ரூமை விட்டுட்டு மெயின் ரூமுக்கு போயிடலாம். இந்த ரூம்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுங்க. ஹரே கிருஷ்ணா. தண்டத் பிரணாம் பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.